ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மூவி டாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா சீகாட்டிலோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்துட்டுனே சொன்னாங்க. இது ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ட்ராமா க்ரைம் மூவினே சொல்லாங்க. என்னென்ன விஷயம் நடக்குது, அதேமாதிரி இந்த படத்தை யார் யார் டேரக்ட் பண்ணியிருக்கா, அடுத்து வந்து போகுதுன்னு சொல்லாங்க. படம் முழுக்க ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ யார் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்காங்கன்னு வாங்க பார்த்துடலாம். சரண் கொப்பிசெட்டி அவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. ஹிந்திலே தமிழ்லேயே வந்து டப்பிங்கில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க ஓடிடியில். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் மெயினே சொல்லாங்க. சந்தியான்னு ஒருத்தவங்க வந்து நார்மலான ஒரு மீடியா பேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அதாவது என்ன விஷயம் நடக்குதுன்னா, தொடர்ந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலையை பண்ணிக்கிட்டே வர்றாருன்னு சொல்லாங்க. கொலை பண்ணுறது இல்லாமல் யாரை கொலை பண்ணுறாங்களோ அவங்கள ரேப் பண்ணிவிட்டு அவங்க தலையில் மல்லிப்பூவும் அதே மாதிரி அந்த சலங்குன்னு சொல்லுவோம் பாருங்க, அது பக்கத்தில் வச்சு போட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 12லேருந்து ஒரு 10 கொலை பண்ணிடுறாங்க. அதை கண்டுபிடிக்க சந்தியா அவங்க வராங்க. போலீஸ்காரங்களுக்கு இவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சந்தியா அவங்க. ஆனால் அந்த கிரைமை வந்து யார் பண்ணுறாங்க, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க கூடயே இருக்கிற ஆளுன்னு தெரியும் போது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக முடிச்சாங்கன்னே சொல்லாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரைம் கொலை பண்ணுவாங்க. அது யாருன்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாகவே இந்த படம் போயிட்டுருக்கும். படம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டிங் வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு என்கேஜாகவே வச்சுக்கும். எதுக்காக அந்த கொலை பண்ணுறாங்க, இதுக்கு பின்னணி என்ன நடக்குது, அப்படி படம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னாக கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் அந்த கிரைம் வந்து கொலை பண்ணிவிட்டு இது பண்ணிட்டுலாம் பார்க்கும்போது கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கீரல் தான் போடுவார். அந்த ரத்தத்தை தெரிச்சு அதெல்லாம் காமிக்கிறதுலாம் ஒரு இதாகவே இருந்துச்சுன்னே சொல்லாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை வந்து ரத்தம் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்க காரணத்தினால இது வந்து ரொம்பவே இதாக இருக்கவங்க மட்டும் பாருங்கள். ஆனால் பக்காவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நேற்று ரிலீஸ் ஆன படத்தை இன்றைக்கி நம்ம ரிவ்யூ கொடுக்குறோன்னா நான் ரொம்ப பெரும்பறனே சொல்லாங்க. ஏன்னா அப்கமிங் படம் எல்லாமே இந்த மாதிரி தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணலான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ மூவி டாக்ஸில் தொடர்ந்து விரைந்து எல்லா படத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த படம் தெலுங்கில் இப்போ ரிலீஸ் பண்ணி இப்போ தமிழ் டப்பிங்கில் நமக்கு ஆஃபீஸில் விட்டுருக்காங்க. மூவி லிங்க் வேணால் ஓடிடியில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் நடக்குது. நான் சொன்ன பாருங்கள், கொலைகள் தொடர்ந்து நடக்க இவங்க பண்ணியிருப்பாங்களோ அவங்க பண்ணியிருப்பாங்களோ, நம்மளே ஒரு கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் சந்தியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாக்குள்ளே போவாங்க. அதாவது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கும். எதனால் நடந்திருக்குது, அது பின்னணி என்ன வெளியே கொண்டு வராங்களா கொண்டு வரலையான்னு சந்தியா அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக நடக்கும். அடுத்தன்னு இந்த படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாகவே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு தரமான ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்கள், அது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்க ஸ்டார் 5 out of 4 ஸ்டார் கொடுப்பேங்க. யாரையும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை வியூவர்ஸ்.